ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இங்கே யாபேஸ் ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறத நாம் பார்க்கிறோம். என்ன ஜெபம் பண்றார்? தேவரீ நீரனை ஆசீர்வதித்து, 1. 2வது என் எல்லைகளை பெரிதாக்கி, 3வது உமது கரம் என்னோடு கூட இருந்து, 4வது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். எவ்வளோ அற்புதமான ஜெபம் பாருங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கடைசி பகுதி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். ஆமென். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் தெரியுங்களா? அதே 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் துக்கம் நிறைந்தவன், வேதனை நிறைந்தவன். அவன் தாய் சொல்றாங்க, நான் துக்கத்தோடு இந்த பையனை பெற்றெடுத்தேன், அதனால இன்னைக்கு யாபேஸ். ஆனால் அது அந்த வசனத்தில் முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கு, தன் சகோதரனை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். இதே பிள்ளையில் துக்கம் நிறைந்தவன், வேதனையோடு பெற்றெடுக்கப்பட்டவன் எப்படி கனம் பெற்றவனாக காணப்பட முடியும்? நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீர் என்னை ஆசீர்வதிக்கிறான். என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றது உண்மைதான். எனக்கு இவ்வளோ பலவிதமான வேதனைகளும் கஷ்டத்தையும் நிந்தை அவமானங்கள் போராட்டங்கள் பல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கலாம் தேவப்பள்ளியில். ஆனால் அது எல்லாத்தையும் யாபேஸ் புரட்டி போட்டுட்டு ஆண்டரை கலை ஜோமன், நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நான் துக்கத்தோடு பெற்றது உண்மைதான், நான் வேதனையோடு இருக்கிறது, கண்ணீரில் இருப்பது, கஷ்டத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஒரு நீங்களும் அப்படி துக்கத்தில், வேதனையில், கஷ்டத்தில், நிந்தை அவமானத்தில், தனிமையில் போராடி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க, ஆண்டர்களை ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்னாக்கா நீங்களும் நானும் வேண்டிக் கொண்ட கர்த்தர் கொடுக்காது இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பாரு. அல்லேலூயா. நீரை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, நான் ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன், நான் ரொம்ப அவன் குறிக்கினவனை காணப்படுகிறேன், ஆனால் நீங்கள் என்னை பெருசாக்கணும் ஆண்டவரே. பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து, உங்கள் கரம் என்னோடு இருந்துச்சுனாக்கா நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எனக்கு தெரியும், எவரையும் மேன்மைப்படுத்தி எவரையும் பலப்படுத்த உங்களுடைய கரத்தினாலே ஆகும். தேவப்பிள்ளையில் ஆண்டவர் கரத்தினால ஆகும். அவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். துக்கத்தோடு பெற்றெடுத்தவனையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். ஆனால் தான் உங்கள் கரை என்னோடு இருந்து தீங்கை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தரலாம். ஒருவேளை நான் தீங்கை நிறைய பார்த்துட்டேன், வேதனையை நிறைய அனுபவிச்சிட்டேன், என் தாய் என்னை துக்கத்தோடு தான் பெற்றெடுத்தான், ஆனால் இனி என்னை தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. எவ்வளோ அற்புதமான ஜெபத்தை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் விண்ணப்பிப்பீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பா, உங்கள் எல்லையை பெரிதாக்குவார், தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், சோத்திரப்பா. அப்பா, தன் தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் என்று யாபேஸ்னு பேர் வச்சாங்கப்பா. எத்தனை பேர் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்காங்க தெரியல ஆண்டவரே. ஆனால் எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறிட்டோம். இவர்களை ஆசீர்த்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்கள் கரம் கூட இருந்து எல்லா தீங்குக்கு நீங்கள் விளக்கி காத்தருளும்படியாக நான் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுறப்பா. இன்றைக்கி ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், இல்லை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், பாதுகாத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபக்கேல பிதாவே, ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.